ஐயப்பன் எனப்படும் தர்மசாஸ்தா சபரிமலையில் அன்பும் அருளும் வழங்கும் தெய்வமாக விளங்குகின்றார். அவரது கதை தெய்வீக தன்மையால் நிரம்பியது மட்டுமல்லாமல் தர்மத்தின் ஆதாரமாகவும் விளங்குகிறது. ஐயப்பனின் கதையை புரிந்து கொள்ள முதலில் அவருடைய தந்தை பாண்டாளம் ராஜாவும் தாயான மோகினியும் விஷ்ணுவின் அவதாரமாக மாறிய பின்னணியையும் அறிய வேண்டும். பாண்டாளம் அரசர் தம் நாட்டு மக்களுக்காக தியாகத்துடன் வாழ்ந்தவர். ஆனாலும் அவருக்கு ஒரு வாரிசு இல்லை என்பதால் மனதளவில் வெறுமையுடன் இருந்தார். இந்த நேரத்தில் பாண்டாளம் காடுகளில் யோகத்தில் இருந்த சபரி முனிவரிடம் வணங்கி வழிபட்டார். சபரி முனிவர் அரசரின் ஆழ்மன உழைப்பையும் அறியக்கூடிய ஞானத்துடனும் அவருக்கு மகன் கிடைக்கும் என ஆசீர்வதித்தார். ஒரு நாள் மகா விஷ்ணுவும் மகா சிவனும் மோகினியாக மாற்றிய மாய வடிவுடன் இணைந்தபோது ஐயப்பன் பிறந்தார். இந்த தெய்வீக சந்நிதி தெய்வங்களின் தேவைக்கு தகுந்த உருவமாக இருந்தது. ஐயப்பன் தாயான மோகினி அவரிடம் வளர்ந்தார். ஆனால் பாண்டாளம் ராஜா தனது அன்னையுடன் உள்ள காடுகளில் ஐயப்பனை கண்டதும் அவரை தம் மகனாக ஏற்றுக்கொண்டார். பாண்டாளம் அரண்மனையில் வளர்ந்த ஐயப்பன் சிறு வயதிலிருந்தே சாதுவாகவும் பலவீனமானவர்களுக்காக தியாகத்தை செய்யும் பண்புகளுடன் வளர்ந்தார். இந்நிலையில் ஐயப்பன் தன் கருணையாலும் தன்னம்பிக்கையாலும் தெய்வீக சக்திகளை வளர்த்து கொண்டார். சபரிமலையில் உள்ள மகிஷாசுரன் உடன் போராடி அவரது சகோதரி மகிஷி என்பவரின் புனிதமான பேய்களை அழித்து அன்பின் வழியில் நின்றார். மகிஷி ஐயப்பனை திருமணம் செய்ய வேண்டும் என விரும்பினாள். ஆனால் தர்மத்தின் காப்பாளராக விளங்கும் ஐயப்பன் தர்மத்தின் மீது உறுதியுடன் இருந்தார். அவர் கூறியதாவது, நான் திரையிலிருந்து தப்பியவர்களுக்காகத்தான் பிறந்தேன். எனது திருமணம் என்னுடைய தர்மத்தை பாதிக்கும். தன் அன்பையும் தியாகத்தையும் தொடர்ந்து வளர்த்து கொண்ட ஐயப்பன் சபரிமலை வழிபாட்டின் மூலம் தன்னுடைய தர்மத்தை மக்களுக்கு போதித்தார். அவர் தர்மசாஸ்தா என அழைக்கப்பட்டார். மலைகளின் அடிக்குறைவுகளையும் அலைக்கழிப்புகளையும் தாண்டி யாத்ரிகர்கள் ஐயப்பனை தரிசிக்கின்றனர். இது அவரது வழிகாட்டல் மட்டுமல்ல, தர்மத்தின் வளர்ச்சிக்கு அவரின் அர்ப்பணிப்பு என்றும் வணங்கப்படுகிறது.